சுதந்திர வாழ்விற்கான ஒரு அழைப்பு. A call to be free. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதனிடத்திலிருந்து ஆரம்பித்து கடவுளத்துக்கு போகிறது. So all the religions of the world starts with man and ends up with God. நான் என்ன செய்கிறேன் என்ற அடிப்படையிலே கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார். God accepts me based on my performance. ஆனால் கிருபையின் சுவிசேஷம் இதற்கு அப்படியே மாறாக அல்லது எதிரானதா இருக்கிறது. But friends, I would like to tell you this morning is that the gospel of grace is just opposite and paradoxical to all this. வேதம் போதிப்பது என்னவென்றால், நீங்களும் நானும் செய்கிற கிரியின் அடிப்படையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து முடித்தாரோ அந்த அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். But the Bible teaches that God does not accept us based on our performance, but based on what Christ has done and finished on the cross of Calvary. Our acceptance is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். So we greet all of you in the name of Lord Jesus Christ. நாம் கலாத்தியர் நிருபத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். Today we are going to begin our studies on the book of Galatians. ஒரு நபர் பிரமாணத்தினாலே அல்லது மனிதனுடைய கிரியை என்கிறதான காரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார். So one person is bound by the law. ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக தன் சொந்த வழியிலே முயற்சிக்கிறபடினாலே அவர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். So as he is trying his best to please God in his own doings, he is bound by that. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். We see Apostle Paul came. அவர் கரத்திலே கிருபையின் சுவிசேஷத்தோடு கூட வந்தார். So he came with the gospel of grace of Lord Jesus Christ. அந்த சுவிசேஷம் பிரமாணத்திலே கட்டப்பட்டிருந்த நபரை விடுவித்தது. So this gospel of grace has liberated the person who was bound by the law of the Old Testament. ஆனால் யூத மதத்திலிருந்து வந்த மற்ற நபர்கள் நீ மறுபடியும் பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாய் கட்டி போட்டார்கள். But the people who came to faith in Christ from the Jewish background, they said that no, you cannot be free by the grace, but you need to be bound by the law of Moses. அதை கண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் மிக மிக வருத்தத்துக்குரியவராய் வேதனைக்குரியவராய் அவனை மறுபடியும் விடுதலை செய்கிறார். And the person, the Apostle Paul, who noticed that he was in deep pain and agony, and he has written this epistle to remind them the necessity of believing in the gospel of grace. இந்த மாதம் முழுவதும் கலாத்திய நிருபம் பேசுகிற இந்த மெய்யான சத்தியத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். So we are about to begin our study on the book of Galatians from this month onwards. சுதந்திர வாழ்விற்கான ஒரு அழைப்பு. So we have a call to be free. இனி வரப்போகிற 4 வாரங்களுக்கு நாம் இந்த கலாத்திய நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். So coming 4 to 5 weeks we will be learning from the book of Galatians. சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், சுதந்திரமான வாழ்வுக்கான அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். So today we are going to learn from the topic or title, we are called to be free. இந்த புத்தகம் முழுவதும் இதை பற்றி தான் பேசுகிறது. So the entire book of Galatians, the epistle of Galatians is speaking to us that we are called to be free. கிறிஸ்தவத்தினுடைய தண்ணீரற்ற தன்மை என்று சொன்னா என்னத்தை நம்ம சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க? What is the uniqueness of Christianity? அநேகருக்கு இது புரியாததுனாலே கிறிஸ்தவர்கள் அநேகர் இதே பிரச்சனையிலே அன்றைக்கு கலாத்தியர்கள் எந்த பிரச்சனைக்குள்ளாய் இருந்தார்களோ அதே பிரச்சனைக்குள்ளாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். So many Christians are bound by the same problem the Galatians had, because they don't understand the scripture very well. இந்த உலகம் முழுவதும் பிரமாணத்தினாலே அல்லது நாம் கிரியை செய்தால் மாத்திரமே கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்கிறதான அடிப்படையிலே இந்த முழு உலகம் இயங்குகிறது. The philosophy of the entire world is that if you don't work, you won't be able to please God. ஆண்டவரை நீ சேவிக்க வேண்டுமானால், if you want to serve God, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமானால், if you want to please God, இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதையெல்லாம் பார்த்த பின்பு ஆண்டவர் முடிவு செய்வார் உன்னை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதுதான் எல்லா மதங்களும் பேசுகிறது. So all the religions of the world says that you do, and God will see your action. Based on that he will decide whether to accept you or not. நான் என்ன செய்கிறேன் என்ற அடிப்படையிலே கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார். So we always think that God accepts me based on my performance. ஆனால் வேதம் போதிப்பது என்னவென்றால், நீங்களும் நானும் செய்கிற கிரியின் அடிப்படையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து முடித்தாரோ அந்த அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். But the Bible teaches that God does not accept us based on our performance, but based on what Christ has done and finished on the cross of Calvary. Our acceptance is.
based on that. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதனிடத்திலிருந்து ஆரம்பித்து கடவுளத்துக்கு போகிறது. So all the religions of the world starts with man and ends up with God. எப்பொழுதுமே நாம் இதை செய்யும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதாகவே எல்லா மதங்களும் பேசுகிறது. So all the religious teachings of the world is that once you do your part, God will do his part. நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்முடைய ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டும் என்று போதிக்கிறது. So all the religions says that you need to work really hard to earn your salvation or your way to God. நான் இதை செய்தால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பதாகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் போதிக்கிறது. All the religions say that you do all this list of things, then God will accept you. ஆனால் கிருபையின் சுவிசேஷம் இதற்கு அப்படியே மாறாக அல்லது எதிரானதா இருக்கிறது. But friends, I would like to tell you this morning is that the gospel of grace is just opposite and paradoxical to all this. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், இந்த காரியத்தை பேசுவது நம்முடைய திருச்சபைக்கு அவசியம்தானா? So you may be thinking that is it necessary for us to speak this topic in the church today? ஒரு சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், மனுஷங்களுக்கு என்ன தேவையோ நம்ம எதை பற்றி எல்லாம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை திருச்சபையிலிருந்து நாம் கேட்கும்படியாய் விரும்புகிறோம். So many a time we would like to hear our problems are addressed, or I have worry, financial crisis, that should be spoken to me, that should be, I need encouragement. அநேக நேரங்களில் நாம் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால், அதனாலே தான் அநேக நேரங்களில் அநேக திருச்சபைகளிலே வேதத்தினுடைய எல்லா புத்தகங்களிலிருந்தும் அவர்கள் செய்தி கேட்பதில்லை, மாறாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து பேசுகிறார்கள். So that's the reason many churches do not follow a systematic teaching of God's word, but based on people's need and problem, they have one message per week from different books of the Bible. நாம் ஜனங்களுடைய பிரச்சனை என்று நாம் யோசிப்பதற்கும் வேதம் எது ஜனங்களுடைய பிரச்சனை என்று யோசிப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. So there is a big gap and difference between what God thinks is our problem and what we think is our problem. நம்முடைய தேவைகளை குறித்து அல்லது நம்முடைய சூழலை குறித்தே நாம் அநேக நேரங்களில் யோசிக்கிறோம், ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமாக நாம் எதை நம்புகிறோம் என்பது அடங்கி இருக்கிறது. So many a time we think about our problems and circumstances, but there is a basic cause for all the problems that we have. ஒருவேளை உறவு பிரச்சனையா இருக்கலாம். Probably our biggest problem is a relationship problem. சூழ்நிலைகளை பார்த்து அல்லது உலகத்திலே நம்முடைய வீடுகளிலே நடப்பதை குறித்து பயப்படுகிற பிரச்சனையா இருக்கலாம். Or we are afraid of things that are happening beyond our control at home. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அஸ்திவாரமாக ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் ஆண்டவரை உள்ளபடி அறிந்திருப்பது. So for all the problems that we have, the basic problem is that we do not know our God in a personal way. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள விதத்திலே நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வாறு கையாளுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So if we have a right understanding and right way of knowing God, and we will be able to handle all the pressures of life in the right perspective. இந்த கிருபை சுவிசேஷம் எப்பொழுதுமே இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்துக்கு அல்லது உலகத்தினுடைய செய்திக்கு எதிராக இருப்பதினாலே எப்பொழுதுமே அதை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள். Since the message of cross is just is opposite to the messages of the world, there are a lot of people who oppose it. ஏனென்றால் இந்த சுவிசேஷத்திலே மனிதனுக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் உண்டாவதில்லை. The reason is that why people oppose this message, because man does not get glory in the message of the grace. சிலுவையின் செய்தியிலே அல்லது கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்திலே மனிதனுடைய கிரியைக்கு எந்த ஒரு மதிப்பீடும் இல்லை. So in the gospel of grace, the man's actions, the man's performance, his works does not have great value. அதனால தான் அநேகருக்கு கிருபையின் சுவிசேஷத்தை பிடிக்காது, அதை பிரசங்கிக்கிற எவரையும் பிடிக்காது. So that's the reason many people oppose not only the message of grace and those who preach the message of grace. ஒருவேளை ஓசிர் வேதாம் திருச்சபை மக்கள் சொல்லுங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? So please tell all the believers of the Hosur Bible Church, what should we do to be saved? What? Okay, இயேசு கிறிஸ்துவை நான் நம்பணும். So we need to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னத்தை நம்பணும்? What should we believe about Christ? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரு, என்னத்த கடன் பிரச்சனையா மாற்றுவாரு, இது சுவிசேஷமா? You need to believe that Jesus will take all your worries and your problem and he will finish all your financial crisis. Is that the gospel of grace? கிறிஸ்து விசுவாசம் ரட்சிக்கப்படுவோம். கிறிஸ்துவை பற்றி என்னத்தை விசுவாசிக்கணும்? So belief in Christ will save us. What we need to believe in Christ? கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், மறுபடியும் அவர் வரப்போகிறார், ரட்சிப்புக்காக நான் எதையுமே செய்ய முடியாது, அவர் செய்ததை நம்பினால் போதுமானது என்ற இடத்துக்கு வரும்போதே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். So we need to believe that Christ, he came to this world for me, for my sins, he died for my sins, he resurrected, he appeared, he ascended to heaven, he will come again. When I believe
in the substitutionary death and atonement of Christ, I am saved. சிலுவையிலே கிறிஸ்து பூரணமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நான் எதையும் அதற்கு செய்ய வேண்டியதில்லை என்ற நம்பிக்கைக்கு நாம் வராதபோது நாம் ரட்சிக்கப்படுவது சாத்தியமல்ல. So once we do not come to the belief that Christ has finished all the work of salvation for me on the cross, we cannot be saved. தேவன் எல்லாவற்றையும் செய்தார். God did everything for us. ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து கேட்டாராம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னார், ரொம்ப தாமதமா நீ கேட்கிற, ஏற்கனவே அதுக்கு எல்லாம் செய்யப்பட்டாயிற்று. So one time a person asked another person, what should I do to get saved? And his friend told him, you came very late. In fact, God did everything for your salvation. அதை நம்பினால் போதுமானது. And you need to just believe. இதை கேட்கும்போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள் இந்த செய்திக்கு. So when people say that, just faith is enough, they are really afraid. எல்லோரும் கேட்பது என்னன்னா, நான் எதுவுமே செய்ய வேண்டாமா? So the question is that, shouldn't I do something? ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஒன்றும் செய்ய வேணாம், நான் பரிசுத்தம் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? So another question is that, for my salvation I don't have to do anything, and at least for my sanctification, what should I do? What shall we do for our sanctification? நாம் பரிசுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும்? Trust in God. அதற்கும் பதில் கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்ததை நம்புங்கள் என்பதுதான். Even for our sanctification, there is no other way. It's the only one way. Even for sanctification, we need to believe what Christ has done for us on the cross. இத பேசுற பவுலை கண்டு அங்கிருந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவங்கள் ஆனவங்களுக்கு அதை தாங்கிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல. So when Paul was preaching this kind of a message, the people, the Jewish Christians in Galatian church, they were burning. They were very upset. They were angry with Paul. முதலாவது மிஷனரி பயணத்தின் போது இந்த கலாத்திய திருச்சபையில அவர் சந்திக்கிறார். In the first missionary journey of Paul, he was going through the Galatian area. ஒருவேளை இங்க இருக்கிற மேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அந்தியோகியா பட்டணத்திலிருந்து அவர் தன்னுடைய மிஷனரி பயணத்தை ஆரம்பித்து கலாத்திய நாடுகள் வழியாக அவர் போகிறார். So in the first missionary journey, Paul starts his missionary journey from Antioch. Then he goes through all the Galatian region. அவருடைய செய்தி, அவர் ஒரு யூத பின்னணியிலிருந்து வந்தவர், அவருடைய செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. Though Paul came from a Jewish background, but his message is totally different. அவர் ஒரு பிரமாண பின்னணியில் வந்தவர். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன கடவுளை பிரியப்படுத்த நான் செய்ய வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் வைத்து அதை செய்ய வேண்டிய அல்லது செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறவர். So Paul has come from a family where they have a list of things to do from when he wake up in the morning, saying that to please God. These are the things we need to do. So he comes from that kind of a strict Jewish background. இன்றைக்கு நம்மள அநேகர் இந்து குடும்பங்கள்ல இருந்து பின்னணியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். So today we are also coming from different background, from Hindu homes and Christian homes. We are here. கடவுள் உங்களை ஏத்துக்கணும்னா ஒருவேளை மாலை போட்டுட்டு இவ்வளவு தூரம் நடக்கணும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். So and Hindu religion says, if God should save you, you need to do something, some pilgrimage. You need to have a garland around you and you need to walk a certain number of miles to please God. கடவுளுக்கு பிரியமா நான் இருக்கணும் அப்படினா, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்னுடைய உடலை வருத்திக் கொள்ள வேண்டும். So if God should bless me and he should be pleased with me, I need to control my body or roll on the ground. முகமதியர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு முறையாவது 5 முறை தொழணும், எக்கச்சக்கமான நடைமுறைகள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. So for the Islam people, they have a set of rules from morning till evening. They need to do certain things, including the 5-time prayers that they do. அதை செய்யாவிட்டால் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. If they don't do that, then cannot accept them. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனிதனுடைய கிரியையை மையப்படுத்தி இருக்கிறது. So all the religions that are around us, it is focused on the performance, the duties of man. பவுல் ஒரு சுவிசேஷத்தோடு வருகிறார், ஒரு நற்செய்தியோடு வருகிறார். Paul comes with a new message, glad tidings, gospel. அது ஏன் நற்செய்தி? Why it is the good news? கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, அதை நான் நம்பினால் போதுமானது என்பது. Why it is a good news? Because he says that for my acceptance to God, I don't have to do anything. God did everything. My response is to believe
on what God has done. கலாத்தியாவில் உள்ள விசுவாசிகள் ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தோமோ அதை போல சந்தோஷமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். So when the Galatian believers, the people in Galatia, they heard that message, they were excited. They believed that message. ஏன்னா அந்த நாட்கள் அந்த யூதர்களால அவர்கள் கீழானவர்களாக கருதப்பட்டிருந்தார்கள். Because the ordinary the pagans in Galatia, they were considered to be lower than the Jewish people. They were in a caste way, they were low caste. கடவுள் யூதர்களை ஏத்துக்கிற மாதிரி அவங்கள ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. அதுதான் அவங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது. So all these pagans, what they believed is that God cannot accept us just like he accepts the Jewish people. ஆண்டவர் நம்மை ஒரே வண்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்த நம்பிக்கை நிமித்தம். Because of the faith in Jesus Christ. All of us sitting here, we are accepted in the same way. There is not even an iota of difference in the acceptance between me and Pastor Augustine or anybody sitting here. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் யூதர்களை கண்டா அப்பா இவர் கடவுள் மாதிரிப்பா, ஏன்னா இவரை மாதிரி பிரமாணத்தை நம்மளால கைக்கொள்ள முடியாதுப்பா நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய சிந்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல். So earlier people who thought that they are different, right now they are worshipping the Lord together and they have come together like the Jews and Gentiles coming together and they are equal in their faith before God. தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற யூதர்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. But the Jews who are always taking pride in this religion and their performance for God, they could not accept that. பவுல் உங்களை சும்மா பிரியப்படுத்துறதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சும்மா அடிச்சுட்டு போயிருக்கிறார். நீ ஏசாமி நம்பினா போதுன்னு, அது மட்டும் பத்தாது. So the Jewish Christians, they are saying to the Gentiles, Paul came and preached that gospel, but that's not true. So he just wanted to please you. That's why he preached this gospel of grace. Don't believe that. Believe what we said to you. சொன்னாங்க நீங்க மறுபடியும் விருத்த சேதனை பண்ணணும், விருத்த சேதனை பண்ணாம யாரும் சர்ச்சுக்கு வரக்கூடாது, நீங்க விருத்த சேதனை பண்ணப்பட்டாதான் உண்மையாவே கடவுள் உங்களை ஏத்துக்குவார். So this Jewish Christians, they looked at the Gentile Christians and said, well, before you come next Sunday to worship the Lord in the church, you need to be circumcised first. சிலர் அவங்க சொன்னதை கேட்டு விருத்த சேதனை பண்ணியாச்சு. Some of these Gentile Christians, they accepted the Jewish Christians' message and probably they must have taken circumcision. பவுல் அதை கேள்விப்பட்டவனே அவருக்கு பயங்கரமான கோபம். When Paul heard about this kind of a situation in Galatian church, he was really angry. அவர் மிக கோபத்தோடு கூட அவருக்கு இந்த கடிதத்தை கடிந்து கொண்டு எழுதுகிறார். So with that kind of an anger, he is sitting down to write this message for the Galatian church. அந்த செய்தியை அவங்கட்ட கொண்டு வந்தவங்களை பார்த்து அவர் பயங்கரமான கோபத்தோடு பேசுகிறார். So he is also upset with the one who has brought this message. என்ன சொல்றான்னு பாருங்க 8ஆம் 9ஆம் வசனத்துல. Verse 8 and 9. இந்த சுவிசேஷத்தின் செய்தியை தவிர வேறொரு செய்தியை கொண்டு வந்தவன் எவனா இருந்தாலும் சரி அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கட்டும். Verse 8 he says, even if we or an angel from heaven should preach you a gospel contrary to what we have preached you, he be accursed. இன்னொரு சொல்றாரு, அவர்கள் தரிக்கப்பட்டு போனால் நலமாயிருக்கும். உங்களுக்கு இந்த போதனையை கொண்டு வந்தவங்க அழிந்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். He also in another passage says, if those people who brought this message, I wish that they will be destroyed by God. மிக கோபமுள்ளவராய் இருக்கிறார். So he is really upset. அந்த கலாத்திய விசுவாசிகளை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார். So he is also feeling pity for the Galatian believers. நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு மறுபடியும் வந்து விட்டீர்கள்? So who has bewitched you and you have come to this kind of a state? என்று உடனடியாக அவர்களுக்கு எழுதுகிறார். அது கிபி 49 இருக்கும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். And the Bible scholar says he took the pen and wrote down this epistle of Galatians probably in AD 49. அதனால அவர் பேசும்போது தான் யார் என்பதை ஸ்தாபிக்க விரும்புகிறார். So as he speaks and he writes to the Galatian believers, Paul would always like to establish who he is. தான் யார் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். He would like to remind them of who Apostle Paul is. ஏன் நான் உங்களுக்கு சொன்ன அந்த கிருபையின் சுவிசேஷம் அது சுதந்திரத்தின் சுவிசேஷம் என அறிவுறுத்த விரும்புகிறார். So why he is always very particular that he want to emphasize the point that the message, the gospel that I brought you, it was the gospel of grace. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வருகிற 4 வாரமும் இந்த பிரச்சனைக்கு பவுல் எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதுதான் பேச போகிறோம். So coming 4 weeks we are going to see how Paul is going to respond
to this kind of new gospel that the Jewish believers brought about. கடவுளால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நான் பரலோகம் செல்வதற்கு, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் எதையாவது செய்ய வேண்டுமா அல்லது கிறிஸ்து செய்து முடித்ததை நம்பினால் போதுமானதா? So the question that we are going to discuss and debate in coming week is that for my salvation, for my acceptance, for my blessing here on the earth and the life to come, should I do something, or is it enough for me to believe in the finished work of Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்து முழுமையாய் முடித்தாரா, இல்லாவிட்டால் நான் ஏதாவது அதற்கு செய்ய வேண்டுமா? Did Jesus finish the work that he has come to do, or he finished some 90% and left 10% for me to finish? இன்றைக்கு காலையில அதை 4 பகுதியாக உங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க போறேன். வர 4 வாரத்துல ஒவ்வொரு பிரச்சனைக்கான பவுலுடைய தீர்வை நான் சொல்ல போகிறேன். So today from the passages that we read, from 4 passages, 4 questions I am going to raise, and coming weeks we will see the 4 answers for these 4 questions. 4 பிரச்சனைகள், அந்த 4க்கும் பவுல் கொடுக்கிறத 4 விதமான ஆலோசனைகள் அல்லது தீர்வுகள். So there are 4 problems in this Galatian believer's mind, and Paul gives 4 answers for this. There are 4 problems. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எதை நம்புகிறேனோ அது நான் எப்படி நடக்கிறேன் என்பதோடு கூட சம்பந்தப்பட்டது. So what we believe will always affect our walk, how we put those things in practice. அதனால நீங்கள் கேட்பதற்கு மற்ற செய்திகளை கேட்பதை போல உணர்ச்சிவசப்படத்தக்கதா இந்த செய்திகள் இருக்க போவதில்லை. So therefore the message that we hear based on Galatians may not be very exciting for us, just like we hear and get excited rest of the message of the Bible. ஆனால் இந்த அறிவும் புரிந்து கொள்ளுதலும் அவசியமானது. உண்மையாகவே உங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்ததாக இருக்க வேண்டுமானால். But this kind of right understanding is very much important. It is foundational for your life and also for your joy in Christ. அதனாலே வருகிற வாரங்களிலே அப்படிப்பட்டதான ஆர்வத்தோடு தாகத்தோடு வரும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். Therefore I request you, as you come next week, you read these passages and come with expectation and prayer in the presence of the Lord. 4 பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, The first problem, அவர்கள் தேவனுடைய கிருபையின் செய்தியையும் செய்தியாளரையும் தள்ளிவிட்டனர். they deserted the message and the messenger of the gospel of grace. 6-7 வசனங்கள். Verses 6 and 7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். Verse 6 is, I am amazed that you are so quickly deserting him who called you by the grace of Christ for a different gospel. ஆண்டவர் அவர்களை கிருபையாய் அழைத்தார். So God has called them in his grace. ஆண்டவர் இடத்துல எதையும் எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். So God did not expect anything from these Galatian believers, but he did everything for them in Christ. ஆனால் அவர் என்ன நினைத்தார்கள், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக, பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாக, கடவுளை நான் இதெல்லாம் செய்து பிரியப்படுத்தி விட முடியாதா என்று தவிக்கிறவர்களாக மாறி போனார்கள். But taking the circumcision and trying to follow the Old Testament law, they were in terrible confusion. அவர்கள் பவுலை புறந்தள்ளி விட்டார்கள். And they rejected the one who brought the message of grace, Paul. இவர் அப்போஸ்தலனே இல்லை என்று சொல்லி அந்த யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் சொன்னபடினாலே அதை நம்பினார்கள். So the Jewish Christians said that Paul, don't believe his message. They rejected even Paul as an apostle. And the Galatian believers, they believed that. அது 12 பேர் தான் அப்போஸ்தலர், இவர் வந்து தான் அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு இவர் வந்திருக்காரு, இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்லி பவுலை தள்ளிவிடும்படி ஆலோசனை சொன்னார்கள். They said those 12 appointed by Christ, they are the apostles. Paul is not an apostle. So they believed, listened to the words of the Jewish Christians and rejected the apostle Paul. பவுல் அதை பற்றி மிக ஆணித்தரமாக வாதிட போகிறார். அதற்கு முன்பாக அவர் முதலாவது வசனத்திலே தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். So Paul is going to establish the fact that he is an apostle, and even he begins this epistle in a way establishing his apostleship. என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் நான். And verse 1 of chapter 1 says, Paul, an apostle, not sent from men, not through the agency of man, but through Jesus Christ and God the Father who raised him from the dead. பவுல் எப்பவுமே இப்படி ஆரம்பிச்சதில்லை எந்த ஒரு நிருபத்தை. Look at all the rest of the Pauline epistles. He has never started an epistle with that kind of a focus. ஆனா இந்த நிருபத்தை மட்டும் இப்படி ஆரம்பிக்கிறார். நான் யார் தெரியுமா, எந்த மனுஷனை நியமிக்கல, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினால் நான் அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டவன். But only in this epistle he says, see, I am not appointed by any man, but by God the Father
and by the Son, Lord Jesus Christ. பவுலுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையை பத்தி புத்தகம் ஃபுல்லா பேச போறாரோ அதை ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிடுவார். So Paul's usual style is that if he has a problem that he's addressing in an epistle, he will introduce that in the first chapter itself, in the beginning of the chapter itself. 4ஆம் வசனத்திலயும் 5ஆம் வசனத்திலயும் அவர் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறார், எதை பற்றி அதை அவங்ககிட்ட வாதிட போகிறார் என்பதை அவர் சுருக்கமாக சொல்கிறார். So in verse 4 and 5, what is the subject matter of his writing? He is introducing in verses 4 and 5. அவர் சொல்கிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலையாக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. Grace to you and peace from God our Father and Lord Jesus Christ, who gave himself for our sins so that he might rescue us from this present evil age, according to the will of our God, the God and Father, to whom be the glory forever. பவுல் சொல்கிறார், என்னுடைய செய்தி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை. So Paul says in the introduction, my message is what Christ has done for our sins. நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அல்லது ஒருவேளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் என்னுடைய செய்தி. கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதே என்னுடைய செய்தி. My message is not what I have done for you or what you have done for me, but our message is what Christ, God has done through Christ for each one of us. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பவுல் அதே காரியத்தை இன்னொரு வார்த்தையில சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். So the same thing we can find in 1 Corinthians chapter 2 verse 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க நான் தீர்மானித்து விட்டேன். 1 Corinthians chapter 2 verse 2, for I determined to know nothing among you except Jesus Christ and him crucified. திரும்ப அந்த வசனத்தை பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் வாஞ்சியா இருக்கிறேன். So Paul said, I am determined that we must know only one thing, that's Christ and him crucified. That's the only one message that we have. அவனுடைய மத பிரச்சனை என்ன? So what's their first problem? இந்த கிருபையின் சுவிசேஷத்தை, இந்த விடுதலையின் சுவிசேஷத்தை, இந்த சுதந்திரத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வந்த பவுலையும் தள்ளிவிட்டார்கள், அந்த செய்தியையும் தள்ளிவிட்டார்கள். So their first problem is that this is good news, this gospel of grace, the gospel of grace that brings freedom for all people. So these people in Galatia, they rejected this gospel of grace and the messenger of the gospel of grace. அதனால அவங்க செய்தி ஏத்துக்கணும்னா செய்தியாளர் ஏத்துக்கணும். அதற்காக அவர் 2 அதிகாரம் பேச போகிறார். So if they should believe in the message, first of all they should accept the messenger who brought the message. Therefore the first 2 chapters he dedicate for establishing that he is a messenger, an apostle from God. அதை தான் நாம் அடுத்த வாரத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வாக நாம் பார்க்க போகிறோம். So next week we are going to see that thing, chapter 1 and 2, the messenger, how he is an approved man of God from God, an apostle from God. இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய பிரமாணத்திற்கு அல்லது யூதர்களுடைய பிரமாணத்துக்கு திரும்பத்தக்கதாய் வஞ்சிக்கப்பட்டனர். And the second problem of the Galatian church, they were deceived to go back to the law. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 3 verse 1. புத்தியில்லாத கலாத்தியரே, அவர் ஆரம்பிக்கிறது மிக கடுமையான வார்த்தை பிரயோகத்தை செய்கிறார். See, he is kind of scolding them, saying that you foolish Galatians, உங்களுக்கு அறிவு இல்ல, அப்படித்தான் அவர் ஆரம்பிக்கிறார். don't you know, are you fools? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதா உங்களை யார் ஏமாத்துனது? Who has bewitched you? Who has tricked you? That, before your own eyes, that you would not believe the truth of Jesus Christ. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை விட்டு உங்களுடைய கிரியைக்கு நேராய் போகும்படி உங்களை யார் ஏமாத்துனது? So who has tricked you that you left Christ and this gospel of freedom and going back to the gospel of bondage, that is law? ஆண்டவர் இலவசமாய் கொடுத்ததை சம்பாதிக்கும்படியாய் உங்களை கட்டாயப்படுத்தின மூடன் யார்? உங்களை இந்த விதமான வஞ்சத்துக்கு நேராய் நடத்தின நபர் யார்? Who is the foolish guy who has tricked you to believe that what God has given you free, that you can buy with a price? 4:21 பாருங்க. Chapter 4 verse 21. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Tell me, you who want to be under law. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, ஏதோ சரி இயேசு பவுல் ஏதோ சொன்னாரு, நம்ம இயேசு கிறிஸ்து நம்பினா போதுன்னு. அப்படி இல்லை, பிறகு நம்ம நிறைய ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி கொடுங்க, உங்களுடைய பிரமாணத்துடைய காப்பி நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு வேளை வாங்கி வைத்திருக்கணும். பவுல் சொல்றாரு, ஓஹோ நீங்க இப்ப எங்க திரும்பி இருக்கீங்க? பிரமாணத்துக்கு நேராக திரும்பி இருக்கீங்க.
So these Galatian believers started on a right note. But when they were enforced by the Jewish Christians, they stopped there, said, well, it's not enough. It seems it's not enough to believe in Jesus Christ. So they probably asked the Jewish people, give me a book of law, maybe a set of rules. So they stopped there and started following the law in their day-to-day life. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. Chapter 5 and verse 4. நியாயப்பிரமாணத்தில் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிருபையிலிருந்து விருந்து போனீர்கள். You have been severed from Christ, who you are seeking to be justified by law. Since you are seeking to be justified by law, you have fallen from grace. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் நீதிமான் ஆகணும்னா இயேசு கிறிஸ்து நம்பினது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான் நிறைய செய்ய வேண்டியிருக்குது, சரியா என்று சொல்லி அந்த பிரமாணத்தின் பின்னாக ஓடினார்கள். So what they thought, that to be justified before God, to be righteous before God. Well, we heard that it is to believe Christ, but it seems it's not enough. So let's start all over again and start doing something of the law. So that's what they did. பவுல் அவருடைய தலையில தட்டி சொல்ல வேண்டி இருக்கிறது, பிரமாணம் உங்களை நீதிமானாக்கும்படி கொடுக்கப்படவே இல்லை என்பதை, அதைத்தான் நாம் அடுத்த வாரத்தில் நாம் பேச போகிறோம். So Paul probably would have hit on their head and said, law would never make you righteous and justified before God. It is only Christ and what Christ has done. Rest of the chapters we will see that, and we will discuss that week after next. அதைத்தான் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்துடைய Chapter 3 and 4, which will be addressed in not next week after next week. மூன்றாவது பிரச்சனை. And the third problem they had, we are only introducing problems today. Solution is coming. Yeah, be ready for that. நான்காவது, நீங்கள் நானும் மூன்றாவது சரி, பழைய அடிமைத்தனத்துக்கு அவர்கள் திரும்பினார்கள். So directed towards the slavery, the previous slavery, they are directed towards the former slavery. பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது ஒரு பிரச்சனைகள் இருக்குதாங்க. When you try to observe the law, there is some problem. There is some tricky issues are there. ரெண்டு பிரச்சனை அவங்களுக்குள்ள வருது. அது என்ன அப்படின்னா, அது அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்றதுக்கு அடையாளம். So there are two things that we can find in those who observe the law, which will tell us that they are already under slavery to that law. கடவுளை உங்களுடைய கிரியையினால பிரியப்படுத்த நீங்க முயற்சிப்பீங்களானா இந்த ரெண்டு பிரச்சனை உங்களுக்குள்ள வரும். So if you are trying to please God, all of us sitting here, including us, if you are trying to please God, we will have two problems. இந்த பிரச்சனை நமக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் தீர்வு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். So if you really recognize that we have the same problem, then only the solution will be applicable for each one of us. அது முதல் பிரச்சனை என்னன்னா, எதை கண்டாலும் பயப்பட ஆரம்பிப்பீங்க. The first problem is that if you are under law, slavery to law, you will be always scared of whatever you see. நல்ல நாள் பார்க்கிறது. So you will be always observing good days. யமகண்டம் வருதான்னு பார்க்கிறது. Omens, whether when you get out of the house there is something coming across you, maybe a cat is running again, across you. இது நடந்தா அது நடந்துருமான்னு அதையும் கனெக்ட் பண்ணி பயப்படுறது. And whether I have done it on maybe Rahu Kalam, that's why all these problems are coming to me. பிரதர் இந்த பக்கம் போக கூடாது பிரதர், விக்கிரகத்தின் ஆவியா இருக்கு பிரதர், பயமா இருக்கு பிரதர்னு சொல்றது. And looking at other people saying that don't go near the temple, Hindu temple, because there is a spirit that will attack you, so don't go even near to the temple. உங்க வீட்ல இருக்க விக்கிரகத்தெல்லாம் எடுத்துருங்க, நான் அப்பதான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றது. And he says, you take all that is in your house, all the pictures and everything, then only you'll have blessings and all that. இது எல்லாம் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள, பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள உங்களுடைய கிரியை சார்ந்து இருந்தீங்கனாக்க நடக்கும். So if you are depending on your work, then you are always scared, not knowing this is pleasing to God, not pleasing to God, whether this is going to bring blessing to you or not blessing to you. 4 அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்க. See, look at chapter 4 verse 8 and 9. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீங்க. How at that time, when you did not know God, you were slaves to those who which by nature are no gods. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. Verse 9, but now that you have come to know God. சரி இல்ல தேவனால் அறியப்பட்டிருக்க. And right now, or rather, to be known by God, not only you know God, but to be known by God. ஏன்னா அங்கேயும் நீங்க அறிஞ்சீங்கன்னு சொல்ல அவர் விரும்பல, சொல்றாரு நீங்க தேவனால் அறியப்பட்டீங்க. First he started saying that you have come to know God, but he made a correction little bit. It's not that you have known God, but God has known you. வெலனற்றதும் வெறுமையானதுமான வழிவடிவாளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? How is it that you turn back again to weak and worthless elemental things? எப்படி நீங்க அடிமைத்தனத்துக்கு போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது.
How do you know that you have become a slave to worthless things, பத்தாவது- elementary things? 10வது வசனம் சொல்லுது, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கறீங்களே, ஜாதகம் பார்க்கறீங்களே. Verse 10 he says there, you observe days and months and seasons and years. Look at your good times, bad times. When you are born, you look at the stars and horoscope and this and that. யூத கிறிஸ்தவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க, நீங்க ரொம்ப டீப்பா போயிட்டீங்க அதுல. So he says, Jewish Christian just started, just triggered the problem. You investigated and excavated that and went so much deep into that kind of thing. நீங்க உங்களுடைய கிரியை நீங்கள் நம்புறவர்களாக மாறி போனபடினாலே நீங்கள் எல்லாவற்றுக்கும் பயப்பட ஆரம்பிச்சீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய சிந்தை எல்லாம் யாரை பத்தி தான் இப்போது நினைச்சிட்டு இருக்குது? ஆண்டவர் பற்றி அல்ல, சூழ்நிலைகளை பற்றி, பிசாசை பற்றி, அவனை பற்றி, இவனை பற்றி, எல்லாத்த பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. He says you have diverted from God's gospel of grace. No longer you are focused on God. Right now you are focused on earthly things and your circumstances, your problems, the things that terrify you, this and that. You have taken off your eyes from Jesus Christ. இன்னொன்னு உங்களுக்கு நடந்திருக்கும், நீங்க அடிமைத்தனம் பட்டிருக்கீங்களுக்கு அடையாளம். So there is one more thing to find that they are slavery to this kind of law. And நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போனீர்கள். And he says you have lost your joy. 15 வசனம் பாருங்க. Verse 15. அப்பொழுது எங்களை சுவிசேஷத்தை நீங்க ஏத்துக்கிட்ட போது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Verse 15. Where is then the sense of blessing you had when you accepted this gospel of grace? You had that sense of blessing and joy. பவுல் சொல்றாரு, How did you lose that? உங்கள் கண்களை புடிங்க கொடுக்க சொன்னா கூட கொடுத்திருப்பீங்களாப்பா, அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. So Paul says when we delivered this message to you, you were even in a state of readiness to pluck out your eyes and give to us. அருமையான தேவனுடைய திருச்சபையே, இன்றைக்கு திருச்சபை துக்கத்தினாலே அழுது வடிகிறது. Dear friends, now many churches are always churches of weeping and crying and yelling. ஜனங்களுடைய முகத்திலே ஒரு கிருபையும் சந்தோஷத்தையும் தொலைத்து போயிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். So the Christians have lost the joy and happiness from their lives. காரணம் என்ன தெரியுமா? What is the cause? கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து அவர்கள் பிரமாணத்துக்கு, தங்களுடைய கிரியைகளுக்கு நேராய் கடந்து போனார்கள். The reason is that they have diverted their attention from the grace of Jesus Christ. They are looking at their doings, their performance, and to the law. Therefore, they know that they are not able to please God. By their doing, they lost that joy. They are under depression. நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. People say, I am praying for this many hours, but not good things is happening to நான் me. எவ்வளவு சர்ச்சுக்கு கொடுக்கிறேன், ஆனாலும் கடவுள் என்னை bless பண்ணவே மாட்டாரே, ஒரு சொந்த வீடு கூட கொடுக்க மாட்டாரே. So he says that I am giving this much to the church, but God is seeming that he is not blessing me. I am asking for something, maybe for a bike or car or something. He is not giving to me. அவன் எல்லாம் ஏமாத்துறான், அவன நல்லா இருக்கிறான், நான் நல்லா தானே இருக்கேன், ஆனா நான் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? So the people, my neighbor who is not a non-Christian, he is cheating and he is doing all things, but he is good. But I am serving God, I am sincere, but for me nothing good is happening. சந்தோஷம் இழந்து போயிடுச்சு. We lost our joy. ஏன்னா நம்முடைய சிந்தை கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த எல்லாவற்றிலும் இல்லாதபடிக்கு நான் செய்கிற காரியத்துல, மற்றவர்கள் எனக்கு என்ன செய்யறான்ற காரியத்துல மூழ்கி இருக்கிறோம். Because our mind is preoccupied with the things, what I do and what I expect, more than the things God did and what He's continued to do for us. நான்காவது பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனை. And the last problem that they have faced. இதெல்லாம் ஒன்னொன்னு கனெக்ஷன். So it's all connected to one another. நீங்க செய்தியை தள்ளி விடும்போது பிரமாணத்துக்கு நேரா போவீங்க, சுவிசேஷத்தை தள்ளி விடும்போது பிரமாணத்துக்கு போவீங்க. So this is all connected. It says when you reject the gospel of grace, automatically you'll go to a law. அப்படி நீங்க போகும்போது அடிமைப்படுவீங்க. And when you go in that kind of a law, you become slaves to that. அடுத்துதான் ரொம்ப டேஞ்சர். நீங்க யாரு பெரிய ஆளு, யாரு சின்ன ஆளுன்னு விவாதிப்பீங்க. And the next is the greatest danger and problem is that you will come to a point in which you argue who is great and who is small among you. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா திருச்சபையில ஏன் ரெண்டு பாச சேர்ந்து இருக்க முடியலன்றது உங்களுக்கு புரியும். So if you really understand why in many churches two pastors cannot stay together. உங்களுக்கு புரியும் ஏன் விசுவாசிகள் கூட்டம் கூட்டமா தனித்தனியா தாங்கள் இவளை காட்டிலும் பெரியவங்க, இவங்கெல்லாம் ஜெபமனாத கூட்டம், இவங்கெல்லாம் பிரேயர் கூட்டம், நாங்கெல்லாம் அந்த காஸ்ட், நாங்கெல்லாம் பணக்காரவங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளை ஏன் நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். So you will understand if you know this problem, why there are rich people one group, small people one group, one caste one group, another caste one group, one language people one group, another language people one group, one color people one group,
Another colored people one group, educated one group, non-educated one group. There is all, look at the church that is been fragmented. இன்றைக்கு திருச்சபைகள் பிரமாணத்தை போதிக்கிறது, அதனால திருச்சபைகள் துண்டு துண்டாக கிடக்கிறது. So all the churches are preaching to the law, therefore there is no unity. It's all who is great and who is small. That's the argument. கிறிஸ்து எனக்காக செய்ததை நான் பார்ப்பதில்லை, நான் அவருக்காக செய்வதை பார்க்கிறேன். அதனால பாஸ்டர் அஜய் பாஸ்டர் சொல்கிறேன், நான் கிறிஸ்துக்காக செய்வது போல இவர் செய்யவில்லை, இவரெல்லாம் என்ன பாஸ்டரா இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன் என்றால் நாங்க எப்படி சேர்ந்து பயணிப்போம்? So because we are not looking at what Christ has done. I'm looking at my own my own doings, my own performance, saying that I am a good pastor but he is not performing like me, therefore I cannot accept him to my equal level. ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்ள முடியாம போவதற்கு, ஒரு நான் நல்லா ஜெபம் பண்றேன் ஆசீர்வாதமா இருக்கேன், அவன் ஜெபம் பண்றதே இல்ல அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல என்று சொல்லி மற்றவங்களை புறந்தள்ளுவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்து செய்ததை நம்பாமல் தன்னுடைய கிரியையை நம்புவது. The reason that you are not able to accept another believer, you say that I pray this many hours a day, but that believer, he does not pray, he is not equal to me, you look him down. The reason is that your eyes are not on what God has done, but your eyes are on what you are doing for God. 4:16-17 chapter 4 verse 16 and 17. நம்ம எல்லாரும் இந்த அதிகாரத்துக்கு நேரம் மறுபடியும் வருவோம். பவுல் அங்கங்க தெளிச்ச பிரச்சனை எல்லாம் நான் சேர்த்து இன்னைக்கு பிரச்சனையை சொல்லலாம்னு பார்த்தேன். So we'll come back to these passages later on, but I'm just showing you just an outline of the book, so that when we come back and preach on that next week onwards, we'll have a fairly good understanding of what we are going to talk about. 16-17 அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சத்தியம் சொன்னனால உங்களுக்கு நான் விரோதி ஆயிட்டேன். Chapter 4 verse 16 and 17 he says, since I told you the truth, I became an enemy to you. நீங்க உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்தவங்க மேல பெருமை பாராட்டுறீங்க. But the people who brought this gospel of law, you exalt them, but you put me down because I taught you the truth. For in front of you I am just nothing. ஏனா இந்த பிரமாணத்தின் போதனையில நான் பெரிய ஆளு அப்படின்றதான சீட் இருக்குது, அதனுடைய கருத்து இருக்குது அதுல. Because the gospel of law always have the seed of your exaltation, that is always there. எப்ப பார்த்தாலும் நாங்க பிரசங்க பீடத்துல இருந்து நாங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றோங்க தெரியுமா, நாங்க எப்படி எல்லாம் ஊழியம் செய்றோமா, எவ்வளவு அர்ப்பணிப்பு அப்படி நான் பேசிட்டே இருந்தா நாங்க செய்து கொண்டே இருப்போமானா உங்க மைண்ட்ல உங்க சிந்தையில நான் என்னத்தை உருவாக்குறேன் அப்படின்னா உங்களை காட்டிலும் நான் பெரியவன் என்கிறதான சிந்தையை உருவாக்குறேன். Suppose I am standing here and every week I am preaching that, saying that you know how much time I pray for you and I spend and I fast for you and I do these things for you and I am warfaring for you and all. If I say every week, in your mind automatically you think that pastor is such a great spiritual superhuman being, but I am not like pastor, I am just below the pastor. நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிறோம். நேற்றைய தினம் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கினார். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உங்கள்கிட்ட பேசும்படி சொன்னார். இப்படி நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஆண்டவரை பத்தி யோசிக்க மாட்டீங்க, இவரு எவ்வளவு வல்லமையானவர்னு யோசிப்பீங்க. So suppose when I am standing here and telling you, last night when I was praying, God's Spirit came down heavily upon me and gave me something to speak to you this morning. If I say that in front of your eyes, God will not be great, but this pastor is such a vibrant, powerful pastor who has direct revelation from God, delivering it for us, and the preacher becomes the greater than the one who gave the message. நாங்க உங்களை எல்லாத்துக்காலும் பெரிய ஆளா இருப்போம். அப்புறம் நாங்க சொல்ற மாதிரி யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க அடுத்த பெரிய ஆளு, அப்புறம் அதுக்கடுத்த பெரிய ஆளு, அதுக்கடுத்த பெரிய ஆளு. இந்த ஹைரார்க்கியை என்ன செய்யுது? இந்த பிரமாண போதனை உருவாக்கும். So the preaching of law first makes the preacher great, and whoever we recommend, in your mind they will be, pastor is the top, and under him whoever the pastor and the preacher recommend, they are the next ones. So you make up a hierarchy of spiritual kind of super leaders in your own mind. கலாத்தியர் 6:12-13 பாருங்க. Look at chapter 6 verse 12 and 13. அவர் இந்த பிரமாணத்தை பத்தி போதிக்கிறவங்க பத்தி அவர் என்ன சொல்றான்னு பாருங்களே. And what Paul is talking about these people who are preaching the law. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள். I says verse 12, those who desire to make a good showing in the flesh. Good show, what is show? Showing in the flesh. நல்வேஷமா காமிக்க விரும்புறாங்க, நாங்க உங்களை காட்டிலும் நல்லவங்களாக்கும் அப்படின்னு காமிக்க விரும்புறவங்க பிரமாணத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. So those who preach law,
They want to show that, it's mostly a show than real preaching of gospel of grace. சரி, எதுக்கு உங்களுக்கு பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. And he says, why is he preaching law to the hearers? There is a reason for that. 13 வசனம். Verse 13. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதில்ல. அவங்களும் கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் படி எல்லாம் ஃபுல்லா வாழ முடியாது. ஆனாலும் அவங்க அதை பிரசங்கிக்கிறாங்க, உங்களையும் அதை செய்ய சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னது? அது நீங்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படி அவர்கள் அதை செய்யறாங்க. Please note verse 13, important verse. For those who are circumcised do not even keep the law themselves. Those who circumcise themselves, they don't keep. And he goes on, but they desire to have you circumcised so that they may boast in your flesh. For boasting they are doing this. நான் உங்களுக்கு மேல பெருமை பாராட்டிக்கிறேன், நீங்க பெருமை பாராட்டிக்கங்க. சரியா? அடுத்தவங்க என்ன செய்யட்டும், பெருமை பாராட்டட்டும். நம்ம என்ன செய்வோம், ஒரு லேயர் உண்டாகும். நான் பெரிய ஃபர்ஸ்ட் ஆளு ஆண்டவர், முதலாவது ஜூ, அடுத்து ஓகே யாரெல்லாம் பிரமாணத்தை கை கொள்றாங்களோ ஓகே அவங்க, அப்புறம் மூணாவது, அப்புறம் நாலாவது. caste system, developing a caste system inside the church. So it says, by observing, preaching the law, what we bring about is a casteism. It says those who are circumcised and non-circumcised, those who following the law and not following the law, so they are bringing about, and they are looking for something to boast themselves. ஏன் கிருபையின் சுவிசேஷம் சுதந்திரத்தின் சுவிசேஷம்? Why the gospel of grace is a gospel of freedom? இது என்னை பற்றியதல்ல. Because it's not about me. எந்த ஒரு ஊழியக்காரங்களையும் பற்றியதல்ல. It's not about any preacher. அது கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்ததை பற்றியது. Because the gospel of grace is not about man, it is about Christ and him crucified. அவர் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். And he is the only one who needs to be exalted. கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் தேவனுக்கு முன்பாக அல்லது மனிதருக்கு முன்பாக நாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. So I should not boast in anything but Christ and him crucified. நீங்கள் நானும் சுயாதீனத்துக்கு சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். So all of us sitting here, we are called to freedom. இந்த 4 பிரச்சனைகளுக்கும் பவுல் கொடுக்கிற தீர்வை நாம் வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். We today looked at the problems that they had in front of them, but we'll look at the solution by God's word. The Paul that is. என்னுடைய ஒருவேளை போதகர்களாகி எங்களுடைய ஜெபம் இதுவா இருக்கிறது. So as pastors is our prayer. கலாத்தியரை நீங்கள் நானும் முடிக்கும்போது, when we finish the book of Galatians, கிருபையினாலே வாழ்கிற வாழ்வினுடைய மேன்மையை திருச்சபையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். As a church we should know the glory of living by the gospel of grace. அப்படிப்பட்டதான ஆயத்தத்தோடு தாகத்தோடு கூட நாம் கடந்து வருவோம். So let's come with that kind of a preparation, that kind of an anticipation. That's